Hi students, இன்னைக்கு 10th standard max standard question paper அதாவது sample question paper which was released by CBSE and இது வந்து 2022 to 23 ஒரு sample paper தான். இங்கே வந்து general instructions கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours and maximum marks வந்து 80 marks and இங்கே general instructionல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா this question paper has 5 sections. ஸோ இந்த question paperல மொத்தமாக வந்து 5 sections இருக்கும் A to E. அதில் section A வந்து பார்த்தீங்கன்னா 20 MCQs இருக்கும். அந்த 20 MCQஸில் 2 MCQ வந்து பார்த்தீங்கன்னா assertion and reasoning type வந்து இருக்கும். That is 19th question and 20th question வந்து assertion and reasoning typeல இருக்கும். And section B has 5 questions. So section Bல வந்து 5 questions இருக்கும். ஒரு questionும் வந்து 2 marks. And section Cல வந்து 6 questions இருக்கும். ஒரு questionும் வந்து 3 marks. And section Dல வந்து 4 questions இருக்கும். ஒரு questionும் 5 mark அப்படின்னு சொல்றாங்க. And section E வந்து பார்த்தீங்கன்னா case based questions. Case based questions வந்து மொத்தமாக வந்து 3 questions கேட்பாங்க. அதில் ஒரு question எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு questionலையும் வந்து 3 subdivisions இருக்கும். அதில் first 2 subdivisionsக்கு வந்து ஒரு மார்க்குன்னு வரும். Each question வந்து ஒரு 1 மார்க்குன்னு வரும். And அதில் third subdivision வந்து பார்த்தீங்கன்னா 2 marksஆ வந்து வரும். And internal choice பற்றியும் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. All questions are compulsory. However, an internal choice ஒரு செக்ஷன்லையும் வந்து ரெண்டு கொஷனுக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து அந்த செக்ஷன் இ கேஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்லேயும் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சப்டிவிஷனில் அந்த தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷினாக இருக்கும். அந்த 2 மார்க் கொஷினுக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ட்ரா நீட் ஃபிகர்ஸ் வேரவர் ரெக்வைர்ட். ஸோ எங்கெல்லாம் வந்து டயக்ராம்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நீட்டாக வந்து டயக்ராம் வரையணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பையோட வேல்யூ வந்து 22/7 வேரவர் ரெக்வைர்ட் இஃப் நாட் ஸ்டேட்டட். ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 வந்து யூஸ் பண்ணணும். அதாவது எங்கேயுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பையோட வேல்யூ வந்து நீங்கள் என்னென்னு எடுத்துக்கணும்னா 22/7 வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே வந்து சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ண போர்ட் சாம்பிள் பேப்பர் தான் வந்து இங்கே இருக்குது. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். செக்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து ஒரு 20 MCQs வந்து இருக்கும். ஈச் கொஷின் வந்து கேரிஸ் 1 மார்க். ஸோ 20 MCQs அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இல்லை பாருங்கள் 19th கொஷனும் 20th கொஷனும் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசனிங் டைப். அண்ட் நெக்ஸ்ட்டு செக்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். அதில் எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பாருங்கள் இதில் 2 கொஷினுக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது செக்ஷன் சி. செக்ஷன் சியில் வந்து டோட்டலாக வந்து 6 கொஷின்ஸ் இருக்கும். 6 கொஷின்ஸ்க்கு வந்து ஒரு கொஷினுக்கும் வந்து எவ்வளோ மார்க் வந்து இங்கே அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 3 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. எல்லா கொஷினும் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதில் இன்டர்னல் சாய்ஸ் வந்து 2 கொஷினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 28th கொஷினுக்கும் அண்ட் தென் 30th கொஷினுக்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்ஷன் டி வந்து 5 மார்க் கொஷின்ஸ், அதாவது 4 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கும் 5 மார்க். இதுலேயும் வந்து எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி. அதில் இன்டர்னல் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 32nd கொஷனுக்கும் 34th கொஷனுக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் ஒரு செக்ஷன்ஸ்லேயும் வந்து 2 கொஷின்ஸ்க்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செக்ஷன் இ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ். கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின்லேயும் வந்து 3 சப்டிவிஷன்ஸ், அதாவது 3 சப்டிவிஷன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸாக இருக்கும். அந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கு தான் வந்து இன்டர்னல் சாய்ஸ் வந்து கொடுப்பாங்க. பாருங்கள் மொத்தமாக வந்து 3 கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து சிபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்க சாம்பிள் பேப்பர். ஸோ இந்த மாடலில் தான் வந்து உங்களுக்கு போர்ட்லேயும் வந்து கொஷின் பேப்பர் வந்து செட் பண்ணுவாங்க. 20 MCQs அண்ட் இந்த டைம் வந்து 20 MCQs கொடுத்துருக்காங்க. 20 MCQs and 2 marks கொஷின் இருக்குது. 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குது அண்ட் கேஸ் பேஸ்டு வந்து 3 கொஷின்ஸ் இருக்குது அண்ட் இன்டர்னல் சாய்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா கொஷின்ஸும் வந்து கம்பல்சரியாக வந்து அட்டன் பண்ணணும் இங்கே.